பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊடகவியாளர் திரு புண்ணியவளவன் அவர்களை சந்திக்கிறோம். அதாவது நேற்று ஒரு மாபெரும் கருத்து கணிப்பு நடந்தது, எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய பல பேர், அதாவது 1-2 அல்ல, ஒரு 6-7 கம்பெனிகள், 7-8 பேர் எல்லாரும் அவங்க கருத்து கணிப்பு சொன்னாங்க. அது எப்படி இருக்குது, அதெல்லாம் உண்மையா, நடப்பது இதுதானா, அதை பற்றி தான் கேட்க போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப சிறப்பாக. எலெக்ஷன் வைபுங்கிறது பாலிட்டிஷியனுக்கு தான் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமான்னு நமக்கு என்ன இருக்குது, ஜாலியாக போயிட்டுருக்கு. ஜாலியாக இருக்குது. ஓகே, அப்போ நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல் இருக்குல்ல, இந்த எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1, 2, 3ன்னு ஒரு 4-5 கம்பெனிகள் வராங்க இல்லையா? அப்படி ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களோட இதை சொல்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்களுடைய கருத்து கணிப்பில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குன்னு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70% கிட்ட அவங்க கருத்து கணிப்பில் திமுக தான் இந்த தடவை அதிகமாக வருது அப்படின்னாங்க. பட் சில இடத்துல ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஒரு பர்டிகுலர் கம்பெனி அதிமுக வருது அப்படின்னு போட்டு, தாவேகா சுமாராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு கருத்து கணிப்பில் தாவேகா வருது, திமுக அதிமுக ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் மக்கள்லாம் பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது கருத்து கணிப்புனா எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்கும், எக்ஸிட் போல் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது வழக்கமாக இந்த முறை இந்த எலெக்ஷனில், குறிப்பாக 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் அரசியல்வாதிகள்லாம் பதட்டமாக இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தது 2 பேர் தான், 2 கேட்டகரிக்கு தான். ஒன்று இந்த சர்வே எடுக்கக்கூடியவர்கள், போல் ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க. இன்னொன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸா? ஆமாம், ஒரு கட்சியே மொத்த கேம்பெயின்லேருந்து அத்தனையும் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தானே பண்ணிக்கிட்டு இருக்கு தாவேக்கா. ஸோ இவங்க 2 பேர் காட்டில் தான் நல்ல மழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதனுடைய ஒரு வெர்ஷனாக அது போயிருக்கா எக்ஸிட் போல்ஸ். ஏன்னா எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மாலாம் இறங்கி எடுத்துட முடியாது. 234 தொகுதி மினிமம் உங்களுக்கு 5 கோடியிலேருந்து, நான் மேன் பவர்லேருந்து உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா, இதை எதுக்கு ஒரு நிறுவனம் சும்மா எடுத்து செலவு பண்ணணும்? யார் கொடுத்தாலுமே சரி. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஸ்பான்சர் பிடிக்கிறதுங்கிறது நிறுவனங்களுக்கான விஷயங்களாக இருக்கும். அதை சேட்டலைட்டுக்கு கொடுக்கும்போது அது பெரிய வர்த்தகமாக ஒரு பிஸ்னஸாக மாறுதுங்கிறது ஒரு பக்கம். ஆமாம், இது அவங்களுடைய பேக்ரவுண்டு. நமக்கு என்ன கேள்வினா, குறைஞ்சது 234 தொகுதியில் நீங்கள் தொகுதிக்கு ஒரு பூத்து எடுத்தாலும் கூட மினிமம் 2 பேரையாச்சும் நீங்கள் அலோவ் பண்ணணும். நாங்கள் நேரில் இருந்து முடிச்சுட்டு வரவங்க கிட்ட, எக்ஸிட் போல்ங்கிறது ஓட்டு போட்டுட்டு வரவங்க கிட்ட கேட்கறது. அப்போ நீங்கள் இன்பர்சன் போகணுன்னா பூத்துக்கு தொகுதிக்கு 2 பேர் அப்படின்னு கணக்கு வச்சு பூத்துக்கு நம்ம அனுப்பினோம்னா, இதுவே ஏறத்தாழ 900 பேர் உங்களுக்கு தேவைப்படும் 2 ஷிஃப்ட்டில் அனுப்பணும். அதில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தார், 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ 75,000 வாக்குச்சாவடிகள்லையும் ஒரு மாதிரி எல்லாருமே போய் அங்கேயும் கேட்கணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடியில் கேட்டால் போகிறோமா? நீங்கள் ரேண்டம் சாம்பிளிங் எடுத்துக்கலாம். நான் திரும்ப சொல்கிறது, இதில் யாரும் ஒரு நிறுவனம் கூட 234 தொகுதிக்கும் போயிருக்காதுன்னு நான் ஆரம்பத்திலே அடித்து உறுதியாக சொல்ல முடியும். 234க்கெலாம் அவங்க ட்ராவல் பண்ண வழியே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அவங்க டெல்லி பேஸ்டாக, நொய்டா பேஸ்டாக இருக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது கீழே இருக்க ஒரு ஸ்டேட்டுங்கிற லெவலுக்கு தான் தெரியுமே தவிர, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஈக்குவேஷன்ஸோ அல்லது ஒவ்வொரு தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கலாம், கம்யூனல் ஈக்குவேஷனாக இருக்கலாம், தொகுதி சென்ட்ரிக்காக ஒரு இஷ்யூஸ் எது அங்கே பிரதானம், எது ப்ரிடாமினன்ட்டு, கூட்டணியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ இதில் வரக்கூடிய அந்த கம்பெனிகள்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க எல்லாம் நார்த் இந்தியான், இப்போ இந்த அக்னி நியூஸ் சர்வீசஸ், பீப்புள்ஸ் பல்ஸு, மின்னம்பலம், பிமார்க்கு, மேட்ரிஸு, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், இவங்கெல்லாம் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இதில் யார் நார்த் இந்தியா? அக்னி, மின்னம்பலம் மட்டும்தான் தமிழ்நாடு சென்ட்ரிக்கு, 2 மட்டும் தான் தமிழ்நாடு. ஆமாம், சரி. இது எல்லாமே நேஷனல் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கக்கூடியவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு எலெக்ஷன் டே அன்னைக்கு 1000 பேர் அனுப்புகிற அளவுக்கு ரிசோர்ஸ் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் ஹையர் பண்ணாலுமே 1000 பேர் இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க ஓட்டு போட்டுருந்துருக்கணும். அவங்க ஓட்டு போட்டுட்டு இந்த இதுக்கு போனாங்களா, இது ஃபுல் டே ஜாபு. எனவே எலெக்ஷன் நடந்த அன்றைக்கி இவங்க கிரவுண்டுக்கு போகல, ஹைப்ரிட் மோடுக்கு வராங்க. எப்படின்னா ஆன்லைனில் ஃபோன் பண்ணி நீங்கள் யாருக்கு போட்டிங்கன்னு கேட்குறது. நம்ம டேட்டா தான் இப்போ உங்களுக்கு டார்க் வெப் வரைக்கும் விற்கிற லெவலுக்கு போயிடுச்சு இல்லையா? நிறைய பேர் அப்புறம் ஃபோன் பண்ணி சாரி ஸ்பேம் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா, வந்த டேட்டா எவ்வளோன்னு அவங்க வெளியில் சொல்கிறாங்களா, எவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணாங்கிறது ஃபோனு. அதே போல் பார்த்திங்கன்னா சில சமயம் கூகுள் ஷீட்ஸ் அனுப்பி அதை ஃபார்வர்ட் பண்ணி இதில் நீங்கள் ஃபில்லின் பண்ணுங்கிறது. சோஷியல் மீடியாவில் எடுக்கிறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய போல்ஸ் மாதிரி வச்சு இந்த தொகுதியாக இருந்தால் வாங்கங்கிறது, இதெல்லாம் பார்த்து போட்டு அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறத தாண்டி முதல்ல எவ்வளோ பேர் வர்றாங்க, இது ரிலையபிளாங்கிறதே கேள்வி. நான் சொல்கிறது எக்ஸிட் போல் அவங்க நடத்துறதுலே நமக்கு கேள்வி இருக்குங்கிறேன். நீங்கள் அங்கே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இது ஓட்டிங் பேட்டர்ன், சாத்தூரில் இப்படி ஓட்டிங் பேட்டர்ன்லாம் உங்களால் சொல்ல முடியாது. யாராச்சும் இப்போ தொகுதி நம்பர் சொன்னாங்க இல்லையா,
சாலிடாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு லிஸ்ட்டை யாராச்சும் ரிலீஸ் பண்ணாங்களா? ஒன்று. ரெண்டாவது ஜோன் சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு மாநிலம்னு எடுக்கும்போது அதனுடைய டிஸ்ட்ரிக்ஸாக கிளஸ்டர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு மேற்கு மண்டலம் அப்படிங்கிறாங்கன்னா இந்த சோக்கால்டு கொங்குன்னு சொல்லப்படுகிற அந்த பகுதி. நீங்கள் அங்கே கோவை சென்ட்ரிக்காக. டெல்டான்னு வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு மையப்படுத்தி தஞ்சை ஆகட்டும், அங்கே நாகப்பட்டினம் வரைக்கும் உங்களுக்கு வேதாரண்யம் உள்ளே போக போகுது. வட தமிழ்நாடு அப்படின்னும் போதோ இல்லை சென்னை சென்ட்ரிக்காகன்னும் போதோ இது எதுக்குமே அவங்க யாரும் ரீஜனல் வைஸாக லிஸ்ட் கொடுக்கல. இல்லை, இப்போ ரீஜனல் வைஸான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், இது தெற்கு மண்டலம்னு சொல்லிட்டு அதுவும் நேற்று ஓரளவுக்கு சொன்னாங்க. அதாவது மேற்கு மண்டலத்தில் 39 சீட்டு திமுக வருது, இப்படி இல்லாமல் ஒரு கருத்து. தமிழ்நாடு சென்ட்ரிக்கானவர்களால் அதை சொல்ல முடியும். மின்னம்பலமோ அல்லது அக்னி நியூஸோ அதை சொல்லியிருக்க முடியுமே தவிர நேஷனல் மீடியா, சோக்கால் இங்கிலீஷ் மீடியாவில் எல்லா எதுலையுமே அது வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு 234 தொகுதி, அது என்னவா இருக்குது, எத்தனை மாவட்டம், இது எதுவுமே தெரியாது, என்ன மண்டலம். ஆனால் ஒரு நகைச்சுவையான சம்பவத்தை நான் இங்கே பகிர்ந்துட்டு தான் ஆகணும். நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே நம்ம இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். நான் ஒரு தடவை வந்து ஒரு பெரிய மியூசிக் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திட்டு இருக்கும்போது நம்ம சின்ன பொண்ணுன்னு ஒருத்தவங்க பாடுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அடுத்த விருது. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க. அவங்க தான் ஆர்கனைசர்ஸ், அரேஞ்ச் பண்ண நெக்ஸ்ட் அவார்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கொண்டு வரது. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க சின்னதாக தேடினாங்க. யாரோ ஒருத்தர் குட்டியாக இருக்காங்கன்னு. அவங்களுக்கு யார் சின்ன பொண்ணுன்னே தெரியாது. ஆனால் இதை விடலாம் ஹைலைட் என்னென்னா, விஜய், மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் அப்போ நடிகராக இருந்தப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரார். வந்தோடனே விஜயை பார்த்து சொன்னாங்க, ஹலோ கோன் ஸ்டாண்ட் இன் எல்லோ மார்க் அப்படின்னு. ஸ்டேஜில் அப்படியே விஜய்கிட்ட கோன் ஸ்டாண்ட் இன் எல்லோ மார்க், ஓகே வென் யூ கால்ட் அப்படின்னாங்க. அதாவது என்னென்னா, சுத்தமாக அவங்க சவுத் இந்தியாவை மதிக்கிறதே கிடையாது. நார்த்தில் டோட்டலாக வந்து எனக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன வாட் யூ பீப்புள் கால் அப்படின்னு பயங்கரமாக ஏதோ வெளி மாநிலத்தில், வெளி கிரகத்துலேருந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. நீங்கள் பாலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, செஃபாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, நார்த்லேருந்து சவுத்தை பார்க்கும்போது சில பயசஸ் இருக்கும். அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்டெலெக்சுவலி நான் சுப்பீரியருங்கிற ஒரு எண்ணத்தோடும் பல நேரங்களில் பார்க்கறதுனால அந்த பயஸே அவங்களுக்கு கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸை நோக்கி கொடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ரிவர்ஸில் கேட்டோம்னா, இந்த நிறுவனங்கள் நார்த் இந்தியாவில் நடந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களான்னு முதல்ல கேள்வி கேட்டோம்னா, அங்கேயே சிக்கல் இருக்குன்னா உங்களுடைய அசஸ்மெண்ட்லேயே கோளாறு இருக்குன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். சரி, அப்படி இந்த நிறுவனங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு ஏதாவது இதில் கணிச்ச நிறுவனங்கள் ஏதாவது நார்த் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா? இவங்க நார்த்துன்னு கேட்டோம். கடைசியாக இந்தியா முழுக்க நடந்த எலெக்ஷனாக நம்ம பிஎம்கான எலெக்ஷன் எடுத்துப்போம். பிரதமர் மோடி அவர்களுக்கு எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணாங்க? எந்த கம்பெனி? எல்லா கம்பெனிஸும் கம்பெனி வாரியாவே சொல்கிறேன். சரி, ஓகே, ஓகேவா? இது கம்பைல்டாக இருக்குது. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா மோடிக்கு 401 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இந்த 401 வரலன்னு தான் இப்போ விஜய்க்கு 120 கொடுத்த பிரதீப் குப்தா லைவ் ஷோவில் தேம்பி அழுது அந்த வீடியோ என்னமோ ஆனேரில் வைரலாக இருக்குது. ரொம்ப பசுமரத்தானியாக எடுத்து திரும்ப எல்லாரும் அதை ரீப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப் டு 401 சொன்னாரு அக்னி ஆக்சஸ் மை இந்தியா. ஓகே, 401 சொல்லி அது கடைசியா 240 வந்து நின்னது பிஜேபிக்கு. ஓகே, அந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. அது 401 4 இருக்கு, 1க்கு பதிலா 2 இருக்கு. எல்லாம் இப்படி தானே மாறி தானே வந்திருக்கு. 240 1ல இருந்து 9க்குள்ள தானே நம்பருங்கிறீங்களா நீங்க? 1ல இருந்து 9 ஒரு 0 எதை மாத்தி போட்டாலும் அதானேங்கிற மாதிரி. இப்போ அந்த லெவலுக்கு தான். அந்த மாதிரிலாம் யாராவது ஜிபே போடும்போது நம்பர் அதே தானே மாற்றி யாரும் தவறாலாம் நமக்கு போட மாட்டாங்க. 401 நியூஸ் 24 டுடேஸ் சாணக்கியா 415 வரைக்கும் கொடுத்தாங்க ஜிக்கு. ஓகே, 385 to 415. அவர் 240 தான். அதே 240 தான் இங்கே. ரிப்பப்ளிக் டிவி பி மார்க்கு 359. ரிப்பப்ளிக் டிவியோட மேட்ரிக்ஸ் சேர்ந்து 368 மேக்ஸிமம். ஏபிபிசி ஓட்டர் 383. ஜன் கி பாத் 392. லோக் போல் 335. போல் ஸ்ட்ராட் 346. சிஎன்எக்ஸ் 401. இதில் என்ன நமக்கு மின்னம்பலமோ அக்னியோ உங்களுக்கு நேஷனல் லெவலில் ஸ்பேஸ் இல்லை. அதனால நம்ம ஆட்கள் நம்ம ஏரியா ஏதோ அங்கே நின்று கரெக்டாக அவங்க எடுக்கிறதோட நிற்கிறாங்க இல்லையா? பட் இந்த இடத்துல இது எதுவுமே நடக்கலை. இதில் இவங்கெல்லாம் கொடுத்துருக்க நியூஸை வச்சு தான் இப்போ நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல் பெருசாக நம்ம எதுவும் நம்பவே முடியாது சார். வாட் எவர் இட் இஸ், ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இது சொல்லுவோமே, ஒருத்தர் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜோசியக்கார் ஒருத்தர் சொல்கிறார், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் தான் நடக்க போகுதுன்னு. அது நடந்தால் தான் அவர் ஃபெமிலியர். அது நடந்தால் தான் 10 பேர் போய் அவரை பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போது 420ன்னு சொன்ன இடத்துல 402 அந்த மாதிரி சொன்ன இடத்துல 240 தான் வருதுன்னா கிட்டத்தட்ட 50%. 400 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது, 50 to 60% வச்சுக்கோங்க. 60% தான் ஓகே இருக்குது, 40% அவுட். இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களை எப்படி நம்புறது?
ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அரித்மெட்டிக்ஸில் அந்த எரர் கேல்குலேஷனை ரொம்ப ஹெவியாக போகுதுனாலே உங்களுக்கு காலின்னு அர்த்தம் அடிப்படையில். இப்போ நேற்றுக்கு விஜய்க்கே ஒரு 98 to 120 விஜய் சாருக்கு சொன்னார். அதில் எவ்வளோ எரர் வரும்னு கேட்குறாங்க. ஆங்கர்கள்லாம் அந்த நம்பரை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி, நேஷனல் மீடியா ஆங்கர்ஸ் தான் அதில் அவங்க அக்ஷிதா நந்தகோபால், உங்களுக்கு தமிழ் ஆரிஜின் நினைக்கிறேன், தமிழ் பேசுவாங்க, அவங்க தமிழ் கர்நாடகா சென்ட்ரிக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தமிழ் தெரியும், தமிழ்லேயே இங்கே வந்து பேட்டி எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பானன் பிராட்டப் இங்கே சென்னையாக தான் இருந்திருக்கும். மற்ற ஆங்கர்ஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தான். பிரீத்தி இருந்தாங்க, ரஜ்தீப் சர்தேசாய் இருந்தார், இன்னொருத்தவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த நம்பரை கேட்டு ஷாக் ஆகி டிவிக்கே அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. எஸ் 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 அப்படின்னு அவர் திரும்ப சொன்ன பிறகு ஒரு பாயிண்ட்டு பிறகு அப்போ ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிங்கிறீங்களான்னும் போது எவ்வளோ வேரியேஷன்ஸ் போகுங்கிறாங்க. 98 வரலாம், ஒரு 70 வராதுன்னு அவர் இவங்கள கேட்குறாரு ஆங்கரை. 20 சர்வே எடுத்தவர் நம்மளை கேட்குறாரு. சர்வே எடுத்து சார் அதை கேட்கறது தான் சார் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். 4 ஆங்கர் உட்காந்து நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் எங்ககிட்ட 70 வராதுன்னா இப்போ நாங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறது? அதில் அவர் வந்து சேஃப் கேம் விளையாடுறாராம். நீங்கள் வந்து டிவிக்கே 120னா அது மினிமமாக இருக்க 98 வந்து டிஎம்கே 110 கூட வரலாம். ஆனால் சொன்ன நம்பருக்குள்ளதான்னு பேசிட்டு 70 வந்துடாதா அப்படின்னாரு பாருங்க. அதோட முடிஞ்சது. 28 சீட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, 5, சில சமயம் 10 வரைக்கும் கூட கொடுக்கலாம். 15 வரைக்கும் வரலாம். அடிச்சு 28, 30 அதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ்லையும் அப்போ கொடுக்கணும். அப்போ அந்த 120 இல்லை, அதுக்கு ஒரு 28 கூட்டுங்க. 148, 150 வரைக்கும் போவார். எங்கே 70லேருந்து 150 வரைக்கும் வருவார். நீங்கள் ஒரு கேட்டகரி கொடுக்கறதுக்கு நாங்களே செஞ்சுட்டு போயிடுவோம். நீங்கள் என்ன செஃபாலஜிஸ்ட்டுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதை நம்பி தான் இவருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக என்ன தெரியுங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஈக்குவேஷன்ஸு, ஓட்டிங் பேட்டர்னு, இங்கே இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 100 பேரை ஒரு தொகுதியில் எடுக்கிறீங்கன்னா இந்த 100 பேர் வந்து அந்த என்டையர் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போகக்கூடிய இடம்ங்கிறது, இப்போ நம்ம ஊர்களில் எடுத்தோம்னா, கிராமங்களை நோக்கி போகிறோம்னா கிராமங்கள் ஜாதியாக பிரிந்திருக்கிறது. ஒரு ஜாதி இருக்கிற இடத்துல, அது ஓபிசிஸா இல்லை இடைநிலை ஜாதிகளோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு கட்சி செல்வாக்கு செலுத்தும். நீங்கள் இதில் ஒரு இடத்துல மட்டும் கேட்டிங்கன்னா அந்த ஒரு சாம்பிள் மாவட்டத்துக்கானதாகவோ இல்லை அந்த தொகுதிக்கானதாகவோ மாறாது. ஒன்று, இது வெறும் கேஸ்ட் ஈக்குவேஷன் தானா? அதுக்குள்ள ரிலீஜியஸ் டைவர்சிட்டி இருக்குது மத ரீதியிலாக. அதில் அந்த ஏரியாவில் இப்போ உதாரணத்துக்கு எக்மோர் தொகுதியில் இது வரைக்கும் ரெட்டையில் ஜெயிச்சதில்லை. 2011 கூட்டணியில் நின்று தேமுதிக ஜெயிச்சிருக்கு. அதே போல் ஒரு தொகுதியில் இன்னைக்கு வரைக்கும் சூரியன் ஜெயிச்சதில்லை. மற்ற கட்சிகள் மாற்றி ஜெயிச்சிருக்கிறாங்க. 57 சூரியன் வந்ததுல இருந்து. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக அந்த கட்சி தான் ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் கேட்டது தமிழ்நாடோட சாம்பிள்னு எடுத்தீங்கன்னா சரியா இருக்காது. இதில் ஏஜ் குரூப், மென் உமன் டிவிஷன் இருக்குது, ஏஜ் குரூப் இருக்குது. அவங்களுடைய அந்த சமூக படிநிலையில் அவங்க வந்து ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்களா, டெய்லி லேபர்ஸாக போயிட்டு வந்தால் தான் அன்றைக்கி அவங்களுக்கு சம்பாத்தியங்கள் இல்லையா, இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் குறைஞ்சபட்சம் இதில் நிறைய விட்டு போகலாம். ஆனால் ஒரு மேக்ஸிமம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக அது இருக்கணும் இல்லையா? இருக்காங்கிற கேள்வி வருமே. அதுதான் நம்ம கவனித்து அடிக்கோட்டிட வேண்டிய இடமா இருக்குது. அதாவது என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஒரு பக்கம் சந்தோஷம் அடைகிறதும் ஒரு பக்கம் வேதனை அடைகிறதும், இல்லை நாங்கள் தான் பெருசு நீங்கள் தான் பெருசுன்னு சொன்ன ஒரு இடத்த புட்டு வைக்கிறீங்க. இப்போது அதாவது என்னென்னா, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து ஒரு பாமர மக்களுக்கு இது ஒரு கேள்வி இருக்கும். கார்ப்பரேட் பீப்புள் சோ கால்டு வந்து எப்பவுமே அவங்க வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வி ஹவ் கிவன் இன் பேப்பர்ஸ், வி ஹவ் கிவன் அஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நேச்சுரலாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது என்னங்கிறது நம்ம ஆன் த டே ஆஃப் த ரிசல்ட் தான். எப்போவுமே வந்து இந்த பரீட்சை எதுனா இவ்வளோ மார்க் வரும்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸிட் போகணும்னு வச்சுங்களேன். ஆக மொத்தத்தில் ரிசல்ட் வரும்போது தான் அவர் சொன்னால், டேய் 40 தான்டா எழுதுனேன், திடீர்னு பார்த்தா 70 வந்துருக்கு அப்படின்வாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சென்டம்பர் நினச்சாங்க 40 தாங்க போடுங்க, ரீவால்யூஷன் போடுங்கன்னு. இது எல்லாமே நடக்கிறது தான். இதில் ஒரு பாலிட்டிஷியனை ஜெயிக்கும்னு சொன்னதுனால எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவங்க மெச்சூர்டாக இருக்காங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஓட்டு என்ற வரைக்கும் தெரியாது. இதில் சந்தோஷப்படவும் ஒன்றும் இல்லை, வராமல் போகுதுன்றதுக்காக வருத்தப்படவும் ஒன்றும் இல்லை. கடைசி ரவுண்டு எண்ணி முடிக்கிற வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே எதில் நின்னவங்களாக இருந்தாலும் கேண்டிடேட்டை போய் பர்சனலாக என்ன சார் ஜெயிச்சிருங்களா, தெரியல சார், கையில் பிபி மாத்திரையோட தான் சார் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எப்போ என்ன ஆகும்னு தெரியல, ஓட்டை என்னன்னாலும் கடைசி பெட்டியை திறக்கிற வரைக்கும் நெருக்கடியில் தான் போகும் போல இருக்கு, காசெல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு தான் போடுவாங்களான்னு சொல்ல முடியல, இவ்வளவு பதட்டத்தில் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நடுவில் இந்த இதில் வந்து நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தோற்றதே இல்லை. அவர் நின்ன இடத்துல அவர் தோற்றதே கிடையாது.
அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அது மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் அமையுமானா அமைய மாட்டேன். இப்போ செங்கோட்டையன் கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்தார்னு. ஏதோ ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டார் சார். எந்த எலெக்ஷனில் தோத்தாருன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக 96 எலெக்ஷனில் தோத்துட்டார். அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணது தான் ரீசனு. அதனால் 96 தோத்துட்டார் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் அப்போ போட்டுக்கிட்டே வராங்க. அதனால் இப்போதைக்கு வந்து இந்த ஒரு இது எல்லா வேட்பாளர்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். தெரியலங்க, நாங்கள் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியல. எக்ஸிட் போல் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், வந்துருவோமா, சரி சரிண்ணா, நம்ம வருவோமா, அதே அது தெரியாது. என்னடா 47ல் 39 தாங்கிறேன். அப்போ அந்த 8 பேர், அதில் 8ல் நானும் ஒன்றா இல்லை, அந்த 8ல் நம்ம தொகுதி ஒன்று இருக்கார். ஆனால் இப்போ இதில் வந்து சமீபத்தில் வந்து அவங்க ஒரு மாறுபட்ட ஒரு அரசியலை பார்க்குறேன். தாவேகாட்ட உடனடியாக நாங்கள் வந்து இவங்கெல்லாம் அமைச்சராக்கிட்டோம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து உடனே கூப்பிட்டு 200 தொகுதியில் நம்ம தான் ஜெயிக்கிறோம், 200 தொகுதியில் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நீ சொல்லிட்டார். மாவட்டம் சேர்த்தா ஆமாம், பாண்டிச்சேரி வேறு நின்றுருக்குறாங்க 234. ஸோ பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால். அதுதான் சீமான் ஆரம்பத்தில் கிடையாது. அகில உலக வெற்றி கிடைக்கும், இல்லை அகில இந்தியன் வைக்க வேண்டியதானே, ஏன் நீ தமிழகன் மட்டும் வச்ச, உனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்கல்லன்னு ஒரு வேறு ஏதோ ஒரு இதில் கேட்டார். இல்லை இப்போ ஏன்னா அவங்க பாண்டியில் கூட ஆட்சியை பிடிக்கிறதா வரலங்கிறதுக்கு ஒரு வருத்தம் தான். பாண்டியிலேயே வந்து கருத்து கணிப்பில் என்ன சொல்லுங்கன்னா, இவர் நம்ம என்ஆர் ரங்கசாமி அவர்கள் தான் ரிட்டைன் பண்ணுவார் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் பிஜேபியும் தான் அலையன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இடத்துலையும் என்ன கதைன்னு தெரில. புசியான சொந்த தொழில் நின்னா கூட ஜெயிச்சிருப்பாரு, டீனரில் தொகுதியில் நின்று இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டிஎம்கேக்கு ஈக்குவலாக பல தொகுதிகளில் இவங்களும் அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கிறாங்க, கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒன்றும் அப்படி ஊழலை ஒழிப்பதற்காகங்கிறதெல்லாம் இல்லை, செலவு நோட்டாக தான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பல இடங்களில் வேட்பாளர்கள் செலவு பண்ண பணம் இல்லாமல் பிரச்சார வண்டிக்கு டீசல் போட முடியாமல் நின்றவங்களும் இருக்கிறாங்க. யாரால் செலவு பண்ண முடியுமோ அவங்கவுங்க சமத்துக்கு கொடுத்ததும் இருக்குது. மீண்டும் சந்திப்போம் வளவன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.